வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரன் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் மிதுன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க புதனோட அதிபதி. புதன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஞானக்காரகன், ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவங்க. எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு தன்மை எப்பவுமே பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, மிதுன ராசிக்காரங்க கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்டோம்னா அந்த ஐடியா பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற தெளிவான முடிவு நமக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட இந்த மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அஷ்டம சனி முடிஞ்சது, நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அஷ்டம சனி முடிஞ்சாலுமே கூட அதனோட பலன் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லது நடக்கலையே, குழப்பங்கள், தடுமாற்றங்கள், பிரச்சனைகள் அஷ்டம சனி இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லி அவங்களே சிரிச்சுக்குவாங்க. அது மாதிரி சூழ்நிலைகள் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தடங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், தடுமாற்றங்கள், அவமானங்கள், செலவுகள், தேவையில்லாத கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல்ல செலவு, விரயம், கருத்து வேறுபாடுகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா அப்பப்போ பாத்தீங்கன்னா சில மாற்றங்கள் வந்திருக்கும். அப்படி மாற்றங்கள் வந்திருந்தாலுமே கூட நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான பலன்கிறது நமக்கு கிடைக்காமயே இருந்திருக்கும். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு மாதத்திலையும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாசம் நல்லா இருக்குமா, இல்ல அடுத்த மாசம் நல்லா இருக்குமா, நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வருமா, பொருளாதாரம் உயருமா, இப்படிங்கிறது பல யோசனைகளே உங்களுடைய எண்ணங்கள் ஓடிட்டே தான் இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 மாசமாவே இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். ஆனா மார்ச் மார்ச் மாதத்துல கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் மகர ராசியில பாத்தீங்கன்னா சஞ்சாரம் செய்யறாரு. இப்ப சனியோட சாரத்துல இருக்கும்போது பாத்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை, ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க ராசியில இருக்கும். அப்படி அந்த ராசியில இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ஒரு எப்படி வந்தா, எப்படி பிரச்சனை வந்தா அதை சமாளிக்கலாம், அதுக்கு என்ன தீர்வு, ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க வாக்கு கொடுத்துருப்பீங்க, அந்த வாக்கு பாத்தீங்கன்னா செயல்படுத்த முடியாம போகலாம். நான் இது இந்த டயத்துல உங்களுக்கு நான் தரேங்க, இந்த டயத்துல நான் கொடுத்துருவேன், இந்த டயத்துல நான் வாங்கிடுவேன் அப்படின்னு நீங்க ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருந்தா கூட அது தடங்களா இருக்கலாம். ரெண்டாவது சகோதர வழிகளை கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம். கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா ஒரு சகோதரன் பார்த்துட்டு நீங்க ஒரு விஷயம் நீங்க எடுத்து பண்ணும்போது அவரு உங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கலாம். அதாவது நீங்க யாரு நல்லவன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க உங்களையே ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கலாம். அது இல்லாம உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தாய் வகையிலும் சரி, தாய்க்கும் சரி அடிக்கடிக்கு உடல் உபாதைகள், ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்கள், கடன் தொல்லைகள், ஒரு 2 நாள் நல்லா இருந்தா 3ஆவது நாள் அவங்களுக்கு தாய்க்கு உடல் உபாதைகளை தொந்தரவுகள் ஏதாவது கொடுத்துருக்கும், நரம்பு சத்துரு பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அவங்களால உங்களுக்கு மன குழப்பங்கள் வந்திருக்கும். இன்னைக்கு நம்ம அம்மா நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாவே அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல ஒரு விடிவெலுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் பாத்துட்டீங்கன்னா சக்சஸ் ஆகாமையே இருந்திருக்கும். ஆனா இந்த மார்ச் மாதத்துல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும். அது இல்லாம 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயோட வீடு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஸ்கின் ப்ராப்ளம், இந்த பிளட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்குங்க. அப்படி குரு பகவான் இருக்கும்போது லாபத்துல நம்ம லாபஸ்தானத்துல இருக்கும்போது ஏதாவது வகையில விரயங்கள் விரயங்கள் பண்ணும்போது நமக்கு சுப விரயங்கள், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். எனக்கு திருமணம் நமக்கெல்லாம் நடக்காதான், அஷ்டம் சனி நிறைய ஜூசர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அஷ்டம் சனியில எந்த ஒரு காரியங்கள் பண்ணாதீங்க, திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் அதை சொல்லி இருக்கிறதுனால அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 27 வயசுல நீங்க ஜாதகம் பார்க்க நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்க, கிட்டத்தட்ட அதுல ஒரு 2.5 வருஷம் 29 30 வயசு ஆயிரும். அந்த 30 வயசுல பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க அந்த டயத்துக்கு நீங்க எழுதி எடுத்தாலும் அது தடங்களா இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை, எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கலாம். அது எல்லாமே தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது உருவாகும். இதனால பாத்தீங்கன்னா தொழில்ல நல்ல மாற்றங்கள் வரலாம்.
அதே மாதிரி 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நம்ம என்ன ஆகும்னா இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு போகாம பார்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட நல்ல விதமா சிரிச்சு பேசிட்டு, உங்ககிட்ட நல்ல விதமா பழகிட்டு, உங்ககிட்ட நல்ல விதமா வேலை கத்துக்கிட்டு, பின்னாடி போய் உங்களை பத்தி குறை சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. எப்பவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க பண்ணும்போது அதை யோசிச்சு நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி தொழில்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, அக்கவுண்ட் சம்மந்தப்பட்டது, பேங்க் வகை சம்மந்தப்பட்டது, 2வது கணக்கு வழங்குகளுக்கு சம்மந்தப்பட்டது, லாயர், இதெல்லாம் வந்து டீச்சர் சம்மந்தப்பட்டது. இது மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பா கிடைக்கும். இடமாற்றங்கள் வரலாம். மேல் அதிகாரிகளோட உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம தொழில்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஆல்ரெடி நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன், அதுல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தாராளமா பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம், திடீர் முன்னேற்றங்கள் வரலாம். 9ஆம் இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா சனி பகவானும் சூரியனும் செவ்வாய் புதன் இந்த 4 கிரகங்கள் ஒண்ணா இருக்கிறதுனால வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்பா வகையிலோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா நீங்க ஒரு இது பண்ணாலும் யோசிச்சு நீங்க பண்ணுங்க. அது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் வரும். கருத்து வேறுபாடுகள் அது விலகி இருக்கும். இது எல்லாமே விலகுங்க. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க. கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நல்ல மாற்றங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல்வாக்கு நிலைகள் உயரும். நிறைய பேர் வந்து கல்யாணம் ஆனாலும் கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சண்டை, இந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வேற வாழ்க்கை நம்ம தேடி போகலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா வெளியும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள வச்சுட்டு பல கவலைகள் நீங்க இருந்திருக்கும். அது எல்லாமே விலகி உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அப்படி நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அந்த வழியில் நீங்க தேடி போங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய செல்வாக்கு நிலை உயர்வுகள் இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். என்கிட்ட அஸ்தம சனி முடிஞ்சாலுமே கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். விநாயகரோட வழிபாடுல கட்டாயம் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல மிகப்பெரிய மாற்றங்கள், செல்வாக்கு நிலை உயர்வு, மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டு, வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், சொந்த இடத்துல நம்ம வீடு கட்ட வேண்டிய யோகம் இது எல்லாமே இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்காதான், சொந்த இடத்துல நம்மளால இருக்க முடியாதான் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த வாய்ப்பை வந்து நீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா சுபவிரயங்கள் அதாவது நீங்க பண்ணுங்க. சுபவிரயங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இடம் வாங்குறதா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள். இந்த நீங்க சுபகாரியங்கள் நீங்க பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவுங்கிறது விரயங்கள் வராது. வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நீங்க புது வண்டி வாங்கலாம், புது வண்டி வாங்கி அதுல ஏதோ ஒரு தொழில் நீங்க ஆரம்பிக்கலாம். கடன் தொல்லைகள் இருந்ததுன்னா அது கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஎம்ஏ கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். லோன் வந்து கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். லோன் கிடைக்கக்கூடிய இல்லாம ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு கண்டிப்பா அமையும். நல்ல மாற்றங்கள் வரும். இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. எப்பவுமே நம்மளோட சுயஜாதத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள், கிரக நிலைகள் எப்படி இருக்கு அதுவும் நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்களை தருங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.